வணக்கம். இப்போ நான் வெஜ் கட்லெட் செய்ய போறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வெங்காயத்தை வந்து கொஞ்சமா அப்படி பொடியா நறுக்கி வதக்கிக்கணும். கொஞ்சம் லேசா வதக்கினா போதும். கடலை மாவுல கொஞ்சமா 2 ஸ்பூன் அரிசி மாவு கலந்து வச்சிருக்கேன். அதுல வந்து இந்த உருளைக்கிழங்க மசிச்சு வச்ச உருளைக்கிழங்க இதுல போட்டுறேன். நல்லா வதக்கின வெங்காயம் இப்ப இதோட கரம் மசாலா 1 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு, அப்புறம் கொத்தமல்லி, இதோட தேவையான அளவு உப்பு. உப்பு வந்து தேவையான அளவு இப்படி போட்டு மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா. பாருங்க, இது நல்லா அப்படியே வந்து ஏன் வதக்குறேன்னா அதுல வந்து நம்ம டக்குன்னு தோசைக்கல்ல போட்டு கொஞ்சம் பெரட்டும் போது அந்த நறுக்குன்னு இருக்கும் வெங்காயம். அதனால கொஞ்சம் லேசா வதக்கிட்டா அந்த அந்த கொஞ்சம் பச்சையா இருக்கிறது தெரியாது. இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துடுறேன். ரொம்ப தண்ணியா செய்யக்கூடாது, மீடியமா இருக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிடணும். சில உருளைக்கிழங்கு மட்டும் தான் நான் போட்டிருக்கேன், வெங்காயம் போட்டிருக்கேன், பச்சை மிளகா போடல. நீங்க தேவைன்னா ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். நல்லா வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் இது மேல நல்லா ஆயில் சேர்த்துக்கலாம் லைட்டா, கையில ஒட்டாம. இந்த அளவுக்கு இப்படி பிசைஞ்சு வச்சிருங்க. இதை வந்து நம்ம கட்லெட் பண்ணுவோம். பிரெட் கிரம்ஸை பிரெட் வந்து அப்படியே தூள் பண்ணி இதை வச்சிருக்கேன். பிரெட் கிரம்ஸ் கடையில் பேக்கரியில் இருக்கும். அதனால நம்ம இந்த மாதிரி பிரெட்டை வந்து தூள் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சூடாகட்டும். பாருங்க, இந்த சின்னதாக வேணும்னா நம்ம இந்த சைஸுக்கு சின்னதாக செஞ்சுக்கலாம். பெருசாக வேணாலும் அந்த சைஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த ஷேப்க்கு நான் பண்ணிட்டேன். பொறுமையாக நல்லா கரெக்டாக பண்ணிங்கன்னா சைஸ் சூப்பராக வரும். இதை வந்து பிரெட் தூளில் இது மாதிரி இப்படி பரட்டி இப்படி ஒன்றா வச்சிடலாம். இது ரவுண்டாக உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணுனாலும் அதே மாதிரி செஞ்சுக்கலாம். இதில் பாருங்க, மறுபடியும் ஒன்று பரட்டிட்டேன்.
இப்படி தட்டும்போதே நீங்கள் வந்து அதில் ஷேப் வந்துடும் பாருங்க. கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இன்னும் ஒரு 2 மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கையிலேயே விவாட்டமாக இருந்ததுன்னா இப்படி நம்ம தட்டிட்டு பிரெட் க்ரம்ஸில் இப்படி போட்டு ஷேப் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா இருந்துச்சு. இன்னும் ஒன்று இது கரெக்டாக வேணும்னா கரெக்டாக கீழே வச்சு நல்லா கல்லில் வச்சு இந்த ஷேப்பாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. இந்த மைதா மாவுல நம்ம டிப் பண்ணல இல்லையா, அதனால பிரெட் தூளை நேராகவே இப்படியே போட்டுறேன். பாருங்க ஷேப்பாக வந்துருச்சு. கொஞ்சம் பொறுமையாக செய்யணும்னா இப்போ நாளை மட்டும் நம்ம போட்டு எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் இருக்கு. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடலாம். வந்து அந்த ஒவ்வொன்றா அப்படி போட்டுடலாம். கொஞ்சம் தீயாமல் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் இந்த சைடில் உருளைக்கிழங்குலாம் ஏற்கனவே வெந்ததுனால வெங்காயமும் கொஞ்சம் வதங்கிடுச்சு. அதனால நமக்கு கொஞ்ச நேரம் பரட்டி போட்டால் போதும். பாருங்க, அப்புறம் வச்சுக்கிட்டீங்களா. இதில் வந்து நீங்கள் வந்து கேரட் துருவல், இல்லை இந்த பட்டாணி வேக வச்சு அதை அப்படியே மசிச்சு அதையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன காய்கறி வந்ததோ அது மாதிரி அது தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் இதை போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கோஸ் கூட நல்லா பொடியாக அரிஞ்சு இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால் 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துச்சுன்னா எடுத்துடலாம். அவ்வளோதான். அதை வந்து நம்ம மைதா சேர்க்கல, கடலை மாவும் அரிசி மாவு மட்டும்தான் இதை சேர்த்துருக்கோம். அதுவும் கடலை மாவும் ரொம்ப சேர்க்கல. ஒரு அரிசி மாவு 2 ஸ்பூன்னா கடலை மாவு ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இஞ்சி பூண்டு, கடலை மாவு, அரிசி மாவு, அப்புறம் கரம் மசாலா, மிளகாத்தூள், உப்பு, கொத்தமல்லி அவ்வளோதான் இதில் சேர்த்துருக்கேன். பிரெட் க்ரம்ஸை திரட்டி எடுத்து இதில் போட்டாச்சு.
ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. நாளைக்கு சமையலோட சந்திக்கலாம், வேற ஒரு சமையலோட. பாய்.